வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நமது விருந்தினர் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு BS ஞானதேசிகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த நிமிடம் வரையிலும் நீங்கள் மாநில தலைவர் தான். உண்மைதான். அவர்கள் ஏற்றுக்கொள்கிற வரை நான் மாநில தலைவராக தொடர்கிறேன். ஆனால் எப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைகிறது என்றால், உங்கள் தலைப்பே அக்னி பரீட்சை. நானும் இன்றைக்கு ஒரு அக்னி பரீட்சையில் தான் உட்கார்ந்திருக்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக அடுத்து வேறு யாரும் நியமிக்கப்படுவார்கள், தலைவர் மாற்றப்படலாம், அப்படி வரக்கூடிய செய்திகள் என்னுடைய சுயமரியாதையை உரசி பார்ப்பதாக இருந்தது. இது ஒரு அநாகரிகமான நடைமுறை, அதை தலைமை மறுக்கவில்லை, இப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு சொல்றீங்க. கடந்த காலத்திலும் இதே மாதிரி வந்திருக்கிறது. நீங்கள் தலைவராக இருக்கும் போதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒருவர் மாற்றப்பட்டு ஞானதேசிகன் அவர்கள் நியமிக்கப்படலாம், இன்னொருவர் நியமிக்கப்படலாம் அப்படின்ற வர்றது தமிழ்நாட்டில் புதிய விஷயம் இல்லையா காங்கிரஸை பொறுத்தவரையிலும்? இல்ல. அதாவது ஒன்று, இவையெல்லாம் தனி மனித உணர்வுகளை பொறுத்தது. அவர் ஏன் செய்யவில்லை, நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்கிற கேள்விகள் நியாயமில்லை. அவரவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள், நடத்தைகள் இவைகளை பொறுத்து. ஆனால் நான் அதற்காக மட்டுமே செய்யவில்லை. காரணம், அதிலே ஒரு வருத்தம் உண்டு. என்ன வருத்தம் என்றால், ஒரு 3 ஆண்டு காலம் விசுவாசமாக ஒரு இயக்கத்தை கட்டுக்கோப்பாக எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நடத்தி வருகிற போது மாற்றுவது என்பது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முழு உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. எப்படி என்னை நியமித்தார்களோ அப்படி அவர்களை மாற்றுவதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதிலே தவறே கிடையாது. அது தவறு என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் மாற்றி ஏனென்றால் என்னுடைய கடிதத்திலே நான் சொல்லுகிறேன், நீங்கள் மாற்றி அமைப்பதற்கு ஏதுவாக நான் தடையாக இருக்க விரும்பவில்லை என்று தான் சொன்னேன். ஆனால் ஒரு இருக்கிற நம்பிக்கையோடு ஒரு தலைவரை நியமித்த பிறகு திருப்பி மாற்ற வேண்டும் என்று ஏதாவது ஒரு காரணத்தில் அவர்கள் நினைத்தால், என்றால் இது நிரந்தர பதவி இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆகவே இன்று இல்லை என்றால் 6 மாதம், இல்லை என்றால் இன்னொரு 1 வருஷம், அவ்வளவுதான் இருக்க முடியும். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்றால், கூப்பிட்டு இல்லை மாற்றுவதாக நாங்கள் தீர்மானித்து விட்டோம், உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள், அல்லது யாரை போடலாம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னால் சந்தோஷமாக எழுதி கொடுத்து விட்டு நாம் வேறு யாரையாவது நான் எனக்கு முடிந்தால் சொல்லுகிறேன், இல்லை என்றால் நான் ஒன்று சொல்லாமல் யாரை வேண்டாமல் போடுங்கள் என்று சொல்லிவிட்டு வரலாம். ஆனால் கடந்த 2-3 மாதமாக இங்கிருந்து ஆட்கள் போவதும், டெல்லியிலே போய் அவர்கள் பிரச்சாரம் செய்வதும், அதை இவர்கள் ஊக்குவிப்பதும், இல்லை என்று சொல்லாமல் அதை அனுமதிப்பதும் எனக்கு ஒரு அரசியல் அநாகரிகமாக தோன்றுகிறது. அதை ஊக்குவிச்சாங்கன்னு எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியும் அல்லவா, நாங்களும் அரசியலில் இருப்பவர்கள், எனக்கும் தெரியும். அது இல்லை என்று சொல்லவில்லை. இல்ல, ஒவ்வொரு ஊடகத்திலும் வரக்கூடிய செய்திகளில் இவர் மாற்றப்படலாம்னு சொல்லக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றிலும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திக்கெல்லாம் அகில இந்திய தலைமை இல்லை, அதை நாங்கள் மறுக்கிறோம், அவர் தான் தொடரப் போகிறார் அப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்கல. பத்திரிகையில சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல. குறைந்தபட்சம் நீங்கள் தொடர்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும், இல்லை மாற்றப்படுகிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், நானே சொன்னேன், ஏனென்றால் நீங்கள் வேலை செய்வது என்பது கடினம். 7 நாளில் போய்விடுவார், 5 நாளில் போய்விடுவார் என்றால், எங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்கிற தட்டச்சர் கூட, டைபிஸ்ட் கூட கூப்பிட்டால் 15 நிமிஷம் கழித்து தான் வருகிறார். ஏனென்றால் நாளைக்கு போய்விடுபவருக்கு ஏன் உடனே போக வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்வாயர்மெண்ட் என்பது முக்கியம். என்வாயர்மெண்ட் சூழ்நிலை என்பது ஃபேக்டரிக்கு மட்டுமல்ல, தனி மனிதனுக்கும் அது அப்ளை ஆகும். அப்ப அந்த என்வாயர்மெண்ட் சரியாக இல்லாத போது நான் செயல்படுவது சரியாக இருக்காது என்ற அந்த கடிதத்தில் நான் ஹிண்ட்ரன்ஸாக இருக்க விரும்பவில்லை என்றேன். நான் தடையாக இருக்க விரும்பவில்லை. சோனியா காந்தி அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் மிக நயத்தக்க நாகரிகத்தோடு இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக நன்றி, எனக்காக இந்த வாய்ப்பை தந்தமைக்காக ராகுல் காந்திக்கு நன்றி, இப்படிலாம் அவங்களை புகழ்ந்து விட்டு நன்றி தெரிவித்து விட்டு வேறொருவரை தலைவராக நியமித்துக் கொள்ளுங்கள், எனக்கு அதில் ஆட்சேபம் இல்லை, அதுக்கு குறுக்கே நிற்க நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாகரிகமான ஒரு கடிதத்தை அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு வெளியில் காங்கிரஸ் தலைமையை பற்றியும் காங்கிரஸ் அகில இந்திய தலைமையினுடைய போக்கை பற்றியும் கடுமையாக விமர்சிக்கிறீங்க. இது ஒரு முரண்பட்ட நிலை மாதிரி தெரியுது. இல்ல, முரண்பட்ட நிலைமை என்பது பார்க்கிற பார்வையை பொறுத்தது. நான் அது முரண்பட்டதாக தெரியவில்லை. இன்று வரைக்கும் அன்னை சோனியா காந்தி அம்மையாரையும் சரி, இன்று இல்லை நாளை கூட சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் நான் என்றைக்குமே விமர்சித்ததில்லை. நேற்று நடந்த பேட்டியில் கூட நான் சொன்னேன், எனக்கு மிகப்பெரிய மரியாதை சோனியா காந்தியிடம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் தனிப்பட்ட முறையில் என்னுடைய இறுதி மூச்சு இருக்க வரை அவர்களுடைய தாய்மை உணர்வை என் மீது மிக அன்பாக இருப்பார்கள். தேஷ்கன் என்று அவர்கள் கூப்பிடுகிற அந்த வார்த்தை, ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய தலைவி,
கடைகோடியில் இருக்கிற என்னை அந்த கூப்பிட்ட அந்த வார்த்தையை நான் என்னுடைய இறுதி மூச்சு வரை நான் நினைப்பேன். ஆகவே சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ நான் என்றைக்குமே நான் விமர்சித்ததில்லை. நேற்று பேட்டியில் கூட அவர்களை நான் விமர்சிக்கவில்லை. அதனால்தான் நான் எச்சரிக்கையாக சொன்னேன், தலைமை என்றால் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் நினைத்து விடாதீர்கள், சுற்றி இருப்பவர்கள் என்று நான் சொன்னேன். இல்ல, நீங்க மறைமுகமாக நீங்கள் சொன்னாலும் கூட சோனியா காந்திக்கு தனிப்பட்ட முறையில் இவ்வளவு தூரம் உங்களுடைய விசுவாசம் இருக்கிறது, ராகுல் காந்தியிடம் உங்களுக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கிறது அப்படின்றது உண்மையானால், நீங்க இந்த புகார்களை அந்த கட்சியின் நலன் கருதி அவர்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு சென்று அதை கட்சிக்குள் இருந்து கொண்டு அதை மாற்றுவதற்கு முயற்சித்திருக்கலாமே தவிர, வெளியில் காங்கிரஸ் தலைமை மூப்பனார் படத்தையும் காமராஜர் படத்தையும் போடுவதற்கு அகில இந்திய தலைமை எதிராக இருப்பது போன்ற ஒரு சித்திரத்தை தருவதென்றது சரியான விஷயமா? இல்ல, நான் ஒன்றை கவனமாக கேளுங்க. நான் இதை பற்றி பேசவே இல்லை. நான் விமானத்திலே 29 மாலை இறங்குகிறேன். அதற்குள் இந்த செய்திகள் பரவி இருக்கிறது. ஆனால் நான் மேலிடத்திலிருந்து அவர்கள் சொன்னார்கள் என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்வது வழக்கமும் இல்லை. என் வாயிலிருந்து உள்கட்சி விவகாரத்தை இதுவரை எந்த ஊடகத்திலும் நான் பேசியதில்லை. ஆனால் டாக்டர் சென்னாரெட்டி அவர்கள், நேற்று பேட்டியில சொன்னேன், சென்னாரெட்டி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த அட்டைகளை கொடுக்காதே என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் இந்த அட்டைகளை பொதுச் செயலாளர் திரு முகுல்வாசனிக் அவர்கள் தான் சத்தியமூர்த்தி பவனிலே வெளியிட்டார். வெளியிட்டது அவர்தான். பிறகு யார் புகார் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. சென்னாரெட்டி கூப்பிட்டு கொடுக்காதே என்றார். அப்பொழுது ஏன் கொடுக்காதே என்று சொன்னால் அவர் காரணத்தை சொல்ல மறுத்தார். அப்ளிகேஷன் ஃபார்மோடு அட்டைகள் கொடுத்தால்தான் உறுப்பினர்கள் இனிமேல் சேர்வார்கள், தமிழ்நாட்டில் அதுதான் பழக்கம் என்று சொன்னார். ஏற்கவில்லை. பிறகு போன முறை புதுச்சேரிக்கு போன மாதம் பொதுச் செயலாளர் அவர்கள் இதே கருத்தை வேறு விதமாக சொன்னார். ஸ்க்ரூட்னி முடிந்த பிறகு இந்த அட்டைகளை கொடுங்கள், இப்பொழுது கொடுக்காதீர்கள் என்று சொன்னார். ஆக அர்த்தம் இதுதான் இருக்கும், அர்த்தம் இதுதான் இருக்கும் என்று நான் நினைத்தேன். மூப்பனார் அவர்களுடைய படத்தையும் காமராஜர் படத்தையும் போடக்கூடாதுன்னு சொல்லி அகில இந்திய தலைமை சொல்லுச்சா? நீங்களாக ஊகித்துக் கொண்டீர்களா? இல்ல இல்ல, சின்னாரெட்டி அவர்களும் சொன்னார்கள். சின்னாரெட்டி அவர்கள் அட்டையில் கொடுக்காதீர்கள் என்பதற்கு காரணம், அவருடைய காரணம் இதுதான். அதை பொதுச் செயலாளர் வேறு விதமாக சொன்னார். எங்களை பொறுத்த மட்டில் சோனியா காந்தி கட்சியின் தலைவராக இருந்தாலும் ஒரு மாநிலத்தை வழிநடத்துவது என்பது, முடிவெடுப்பது என்பது, தீர்மானிப்பது என்பது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் செயலாளரும் அவருடைய பரிந்துரையின்படிதான் கட்சியை நடத்துகிறார்கள். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் மாவட்ட தலைவரை மிக கஷ்டப்பட்டு நான் ஒரு வருடம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன். டிசம்பர் 7ஆம் தேதி ஒரு கட்சிக்கு மாவட்ட தலைவர்களை மாற்றுவதும் ஒரு கட்சிக்கு நிர்வாகிகளை போடுவதற்கும் முதல் முறையாக 10-15 ஆண்டுகளில் எல்லா தலைவர்களையும் சந்தித்து பட்டியல் பெற்று அவர்களுடைய ஒப்புதலை பெற்று தலைமையிடம் கொடுத்த ஒரே ஆள் நான் தான். இதுவரைக்கும் அவங்க தனியாக டெல்லியில் போய் கொடுப்பாங்க. நான் எல்லாரையும் இணைத்து கொண்டு கொடுத்தேன். திரு குலாம் நபி ஆசாத் அவர்கள் வாங்கி உடனடியாக அந்த அம்மையாரிடம் கையெழுத்து வாங்கி ஒரு 2 வாரத்தில் ஏப்ரல் மாதம் 2013 அன்று நான் போகிறேன், என் கையில் கொடுத்து விடுகிறார். அதற்கு பிறகு ஒரு 4 நாள் கழித்து நான் அதை வெளியிடலாம் என்று நினைத்தேன். இங்கே சென்னைக்கு அதற்குள் வேறு ஒரு பொதுச் செயலாளர் வருகிறார். அவர் சொல்லுகிறார், இப்பொழுது வெளியிடாதே, நான் மீண்டும் பார்க்க வேண்டும் என்கிறார். அப்ப ஏப்ரல் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை இந்த விவகாரம் போகிறது. ஏற்கனவே ஒரு பொதுச் செயலர் பார்த்து விட்டார். சோனியா காந்தி அம்மையார் கையெழுத்து போட்டு விட்டார். என் கையில் இருக்கிறது கையெழுத்து போட்டது. பிறகு இவர் நிறுத்துகிறார். ஆக ஒரு பொதுச் செயலாளர் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தவருடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் நிர்வாகம் நடக்கிறதே தவிர, ஒரு நிர்வாகம் என்பது கண்டினியூஸ், அது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நடக்காமல் உன்னுடைய இஷ்டத்துக்கு ஒவ்வொரு நேரத்திலும் பண்ணுகிற போது கட்சி பாதிப்புக்குள்ளாகிறது.